உண்மையை சொல்லு, அந்த துணி எப்படி வந்தது? எனக்கு என்னப்பா தெரியும்? அது எப்படி உங்க பையில வந்துச்சு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்னடா என்ன கூப்பிட்டு கேக்குறீங்க? ராத்திரி தூங்கும் போது இல்லதான், காலையில எப்படி உன் படுக்கையில வந்தது? அந்த துணியை நான் இப்பதான்ப்பா பாக்குறேன். இப்போ பாக்குறவ நேத்து ராத்திரி எப்படி போத்திக்கிட்ட? நான் எங்கப்பா போத்திக்கிட்டேன்? காலையில நான் கிளம்பும் போது உன் படுக்கையில இருந்து தான் அந்த துணியை எடுத்து போத்திக்கிட்டு போனேன். நல்லா யோசிச்சு சொல்லு, காலையில அந்த துணி உன்கிட்ட எப்படி வந்தது? நான் அதை கவனிக்காம எந்திரிச்சு போயிட்டேன்ப்பா. ஒரு அற விட்டானு வையே. தூங்கி எந்திரிக்கும் போது என்ன போத்திக்கிட்டு இருந்தோன்னு பாக்குற அறிவு கூடவா இல்ல உனக்கு? யாரோ கொண்டு வந்து போத்தி விட்டுருக்காங்க, அது கூட உனக்கு தெரியல. எருமை மாதிரி தூங்கி இருக்க. யார் போத்தி விட்டாங்கன்னு ஞாபகப்படுத்தி பாரு. சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. என் தலை எழுத்து. அம்மா சொன்னதுனால என்ன ஏதுன்னு பார்க்காம நானும் அதை போத்திக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நீ அதை போத்திக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா உன்னை குற்றவாளியா நிக்க வைப்பாங்க. உன்னை மாட்டி விடக்கூடாதுன்னு பார்த்தா நான் தான் திருடன்னு முத்திர குத்தி நிக்க வைப்பாங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. உன்னால தினமும் பிரச்சனை தான். அன்னைக்கு என்ன 2 பாக்கெட் எண்ணெய்க்காக அவமானப்படுத்துனீங்கல்ல? என்ன விடுங்க, நான் போய் பித்தலாட்டக்காரன் தான். ஆனா நீங்க அரிச்சந்திரன் பரம்பரையாச்சே. எடுத்ததுதான் எடுத்தீங்க, ஏதாவது பணம் நகை எடுத்துருக்கலாம்ல. தேவையில்லாம துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு திருடின துணியை யாராவது போத்திக்கிட்டு வெளியே போவாங்களா? சரி, அதையெல்லாம் விடுங்க. திருடினதுக்கு அப்புறம் கோயில் கதவையாவது பூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அறிவே இல்ல உங்களுக்கு. கதவையும் பூட்டல, அந்த துணியை வேற போத்திட்டு வந்திருக்கீங்க. ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? வாய மூடுறா. ஓவரா கத்தாதீங்க, உங்களுக்கு தான் அங்க பிரச்சனை. என்ன திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. பஞ்சாயத்துல அங்க நீங்க தான் பதில் சொல்லணும். கூப்பிட்டு கேட்பாங்கல்ல.